கிட்டத்தட்ட 1000 முறை இந்த ரமலானின் முதல் நாளில் இன்ஷா அல்லாஹ் செய்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். செய்து விடுங்கள் சகோதரர்களே. 1000 முறை அல்லாஹ்வை நீங்கள் நோன்பு வைத்த நிலையிலே இந்த தஸ்பீஹத்திற்காக நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குங்கள், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்கள். அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துன்ப துயரங்களை வடித்து கொட்டுவதற்கு இந்த திக்ரை ஒரு பாலமாக வையுங்கள், ஒரு காரணியாக வையுங்கள். நிச்சய வெற்றி அல்லாஹ் தஆலா பெற்றுத்தரக்கூடிய திக்ர், நிச்சய வெற்றி அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய திக்ர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தஸ்பீஹாத் சர்வ வல்லமை படைத்தது, சர்வ வல்லமை படைத்தது. சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியப்படுத்தக்கூடிய அற்புதமான வசீஃபா இது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் வந்திருக்கிறது. பசித்து தாகித்து இறைவனுக்காக உணர்ச்சிகளை அடக்கி பகல் காலங்களில் ஒரு உன்னதமான தியாகத்தை கையில் எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பை, அவனுடைய அருளை, அவனுடைய நிரந்தரமான நெருக்கத்தை பெற துடிக்கின்ற ஒவ்வொரு இதயங்களுக்குமான ஒரு அருமருந்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். தொடர்ந்த துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட மனித உள்ளங்கள், அந்த உள்ளத்தில் துளி கூட நிம்மதி இல்லையோ என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்கள், கட்டிய மனைவியும் சரியில்லை, பெற்ற பிள்ளைகளும் நன்றாக இல்லை, சூழ்நிலைகள் அனைத்துமே எனக்கு எதிராகவே இருக்கின்றன என்று சில நெஞ்சங்கள் ஏங்கி துடிப்பது தெரிகிறது. முதலில் தான் சரியாக இருக்கிறோமா என்பதை அவர்கள் முதலில் பரீட்சித்து பார்க்க வேண்டும். என் மனைவி நல்லா இல்லைன்ற நான் அவள்கிட்ட எப்படி இருக்கிறேன்றத ஒரு நிமிடம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டாலே போதும். இந்த புனிதமான நன்னாளில் பகமை களைந்து உள்ளத்தின் அழுக்குகளை நீக்கி நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மனைவி பெண்டு பிள்ளைகளுக்கு சரியான கணவனாக, சரியான தந்தையாக முதல்ல பரிணமிக்கணும். பொம்பளையா இருந்தால் சரியான மனைவியாக, சரியான தாயாக பரிணமிக்கணும். மேற்கொண்டு உந்து சக்தி என்பது அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்வை அனுதினமும் வணங்கி வழிபட்டு தொடர்ந்த துஆக்களின் மூலமாக அந்த ரப்புல் ஆலமீனை, அவனுடைய அந்த சக்தியை உள்ளத்தின் மாற்றத்திற்காக தொடர்ந்த அந்த கேவலை கொண்டு, கதறலை கொண்டு எப்படியாவது வரவழைத்து விட வேண்டும். துஆக்கள்னால அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்படாத மன அழுத்தமா? ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் பேரில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். சந்தோஷம்தான். ஆனால் சந்தோஷம் அவர்களுக்கு இருந்ததா? அவர்களுக்கு இல்லை சகோதரர்களே. அதனால்தான் குர்ஆனிலே அவர்கள் வடித்த அந்த விரக்தியின் வார்த்தைகளை, அந்த தன்னை பற்றி உள்ள அந்த ஒரு அவநம்பிக்கை வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்து அவங்களுக்கு பாடம் புகட்டினான். மித்து கபல ஹாதாவ குந்து நசியம் மன்சியா, இந்த மகவை நான் பெற்றெடுப்பதற்கு முன்னமையே செத்து விட வேண்டும் என்று துடித்தார் அவர். இந்த மகவை, அதி அற்புதமான ஆண் துணை இல்லாமல் பிறக்கின்ற இந்த மகவை நான் பிறப்பதற்கு முன்பே, அது நான் பெற்றெடுப்பதற்கு முன்னையே நான் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது பிரார்த்தித்தாங்க. அந்த உள்ளத்திற்கு அருமருந்தை அல்லாஹ் தஆலா இட்டான். முதல்ல பசியார அவங்களுக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்தான், தண்ணீரை கொடுத்தான். வராத இடம், ஆனால் அந்த இடத்துல வரவழைச்சு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். கொடுத்து அவங்களுடைய பசியை ஆற்றிட்டு உள்ளத்தை ஆசுவாசப்படுத்திட்டு, நீ ஒன்றும் பேச வேண்டாம், வஹுஸி இலைக்கு பிஜிதின் நஹலத்தி துசாக்கித் அலைஹா ருதபன் ஜனியா, வஹுஸி இலைக்கு பிஜிதின் நஹலத்தி துசாக்கித் அலைஹா ருதபன் ஜனியா, ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா ஃபஇம்மா தரையின்ன மினல் பஷரி அப்படின்ட்டு அந்த ஆயத்தை அப்படி நீண்டு போகும். இறைவனுடைய கருணையை பகிரங்கமாக வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். இந்த வசனத்தின் மூலமாக அன்னாருடைய கற்பொழுக்கத்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு பறைசாட்டினா. அவங்க ஒரு சிறந்த உத்தம பத்தினி என்பதை அல்லாஹ் பளிச்சிட செய்தா. எல்லா மக்களும் அவர்களை கண்ணியத்தோடு நோக்குவதற்குண்டான அனைத்து முஸ்தீப்களையும், அனைத்து வழிவாசலையும் திறந்து விட்டான். அந்த ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையுமே கண்ணில் என்ன செய்வான்டா, அருளை வைத்து பார்த்து கொண்டே இருப்பான். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல சிலிப்பாயிடக்கூடாது,
உன்னுடைய நன்மைகள் எந்த வகையிலும் குறைந்திடக்கூடாது அப்படின்றத ரப்புல் ஆலமீன் உன்னிப்பாக தாயன்பு மிக்க ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் இந்த புனிதமான நன்னாள் முதல் நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர், ஒரு அற்புதமான திக்ர், பல வலிமார்கள் செய்த திக்ர், பல ஷேகுமார்கள் செய்த திக்ர், நல்லோர்கள் நாதாக்கள் செய்த திக்ர், துன்பத்தின் வெளிப்பாடாக ஒரு மூமியின் இதயத்திலிருந்து வெடித்து கிளம்பும் அற்புத வார்த்தை, யா அல்லாஹ் 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 என்று கிட்டத்தட்ட 1000 முறை இந்த ரமலானின் முதல் நாளில் இன்ஷா அல்லாஹ் செய்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். செய்து விடுங்கள் சகோதரர்களே. 1000 முறை அல்லாஹ்வை நீங்கள் நோன்பு வைத்த நிலையிலே இந்த தஸ்பீஹத்திற்காக நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குங்கள், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்கள். அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துன்ப துயரங்களை வடித்து கொட்டுவதற்கு இந்த திக்ரை ஒரு பாலமாக வையுங்கள், ஒரு காரணியாக வையுங்கள். நிச்சய வெற்றி அல்லாஹ் தஆலா பெற்றுத்தரக்கூடிய திக்ர், நிச்சய வெற்றி அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய திக்ர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தஸ்பீஹாத் சர்வ வல்லமை படைத்தது, சர்வ வல்லமை படைத்தது. சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியப்படுத்தக்கூடிய அற்புதமான வசீஃபா இது. செய்து பாருங்கள் சகோதரர்களே. ரமலானின் முதல் நாள் நீங்கள் நோன்பிருக்கக்கூடிய அந்த நாளில் நோன்பிருந்த நிலையில் இன்ஷா அல்லாஹ் செய்ய பாருங்கள். யாரிடத்திலும் பேசாமல், எவரிடத்திலும் கலந்துரையாடாமல், எந்த விதமான மெயின் டிஸ்டர்ப் இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் இல்லாமல் தனிமையை தேர்ந்தெடுத்து கண்ணீரோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று 1000 முறை மொழியுங்கள், 1000 முறை மொழியுங்கள். துன்பத்தின் அழுத்தம் இருக்கின்றவர் தொடர்ந்து மன ஓர்மையை கையில் எடுத்து மொழிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி மொழிந்து பாருங்கள். இந்த ரமலான் பூத்து குலுங்கக்கூடிய ரமலானாக மாறும். அடுத்த எதிர்காலத்தை பொற்காலமாக மாற்றக்கூடிய ஒரு ரமலானாக மாறும். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரோடு உங்களுடைய நோன்பு ஆரம்பமாகட்டும். எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ் உங்களுக்கும் எமக்கும் உலகத்தில் வாழக்கூடிய, அவனை அண்டி பிழைக்கக்கூடிய, அவன் வார்த்தையை சொல்லி வாழக்கூடிய, அவனையே நினைத்து உருகக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. குற்றம் குறைகளை மன்னிப்பானாக. நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பை தருவானாக. துடிக்கின்ற, வேதனையில் துடிக்கின்ற ஒவ்வொரு இதயத்திற்கும் அவன் அற்புதமான சலாமத்தை, அற்புதமான அழகான ஒரு நல்ல சிஹத்தை, ஒரு ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. வஸல்லி அலா ரசூலிக சய்யிதுனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.